ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னா போஜிகிரி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போஜிகிரி சீசன் 1 எபிசோட் 3. மாட்டுக்கார நம்ம ஹீரோவை கூப்பிடலான்னு வந்தா ஆரா ஏன் டீம்ல ஜாயின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சுகுமா லீடர் சொல்றான். ஆனா ஆரா ஏன் நீ மீனட்டால ஜாயின் பண்ணலாம்னு சொல்லவும் இவன் வேணும்னு நினைச்சா நீ என் கூட ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும் மாட்டக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டோ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். மாட்டக்காராக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு. என்ஜி பாய்ஸ்னு ஒரு புது குரூப்பை காமிக்கிறாங்க. எம்பரர் சொன்ன பணத்தை நம்ம கலெக்ட் பண்ணேன்னா அவர் நம்மளை கொண்டுருவாரு. ஆமா அவர் யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பசங்க பாத்துட்டு இருக்காங்க. இகே யூனியன் மீனட்டோ காயின்னு 2 குரூப் இந்த ஸ்கூல்ல இருந்துச்சு. மீனட்டோ காயோட லீடர் கென் வந்துட்டு இகே யூனியனோட லீடர் தோக்கடிச்சிட்டான். அப்பதான் அந்த மாரிட்டோ என்ட்ரி கொடுத்து கென் கூட ஃபைட் பண்ணி இகே யூனியனையும் சுகுமா அப்படிங்கிற புது பேரை அதோட முன்னாள் இருந்த கெத்துக்கு அதை கொண்டு வந்தான் அப்படின்னு ஹாகரே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா. சென்யாதான் ஆர்வமா கேட்கான். நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். மாகரோ சொன்னதான் நான் ஜாயின் பண்ணேன். எதுக்கு இந்த ரவுடிஸ் கதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மாறிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போவோம். நம்ம எங்க போறோம் நம்ம ஹீரோ திரும்பி கேட்டா சாபஷிரி நம்ம ஹீரோவை மறைச்சிட்டு இருக்கான். ஓகே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ஹாரா உனக்கான வெல்கம் பார்ட்டியை தான் நம்ம கொண்டாட போறோம். அங்க டிபாச்சரியை ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். டிபாச்சரினா நிறைய பொண்ணுங்க இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கான். இந்த பையன் கிட்ட வெறும் 1000 ரூபா தான் இருக்கு. இது பத்தாதே அப்படின்னு என்ஜி பாய்ஸ் சொல்லவும் ஏன் பத்தாதுன்னு மாறிட்டோ வாய்ஸ் கேக்குது. ஏன்னா எம்பரர் நிறைய காசு சேர்க்க சொன்னார். இல்லைன்னா கொண்டுருவாரு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே மாறிட்டோ அவனை அட்டாக் பண்றான். இவனுக்கு தானே அன்னைக்கு என்ன ட்ரெஸ் உருவி ஓட விட்டது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மீனட்டோ காயில இருந்து வெளியே போனா அந்த ஷீண்டோ தான் என்ஜி பாய்ஸ் அவனை கிரியேட் பண்ணிருக்கான் அப்படின்னு ஹாகரே நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன கத்தி எடுக்கிறானுங்க அது ஒரு பர்சனை கொல்லுல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கணும். ஏன்னா எம்பரர் எங்களை கொண்டுருவா எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அவங்க அட்டாக் பண்ண போனா மாறிட்டோ அசால்ட்டா அவங்களை அடிச்சு போட்டு ஷீண்டோ கிட்ட சொல்லிரு எங்க ஏரியால அவனும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு மாறிட்டோ சொல்றான். சுகமா தான் இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்டான கேங் அப்படின்னு சொல்லி மாறிட்டோ பாட்டு படிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஓ அண்ணா நான் ஹம பேங்க் வந்துட்டு இருக்கேன். ஆமா டீ குடிக்க என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புற. மாட்டக்காரா வந்து மாஹரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லவும் அவ பாட்டு நிக்காம போற. நீ சொன்னதுனாலதான் ஆரா அவங்க டீம்ல ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி மாஹரோட கையை அவன் பிடிக்கவும் மேல இருந்து கையெடு அப்படின்னு சொல்லவும் என்ன சொன்ன சத்தமா சொல்லு நம்ம சொன்னா அவன் காதுக்குள்ளேயே சத்தமா கத்திட்டு என்ன தைரியம் ஏமல கை வைப்பன்னு அங்க இருந்து போயிருந்தா வெல்லு கம் நைஸ் டு பீட் யூ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கானுங்க. நம்ம ஆரா ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். இவனோட ஒரு பஞ்சே செம பவர்ஃபுல்லா இருக்கும். இவன்ட்ட பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு மாறிட்டோ சொல்றான். நம்ம பொண்ணுங்களை எங்க காணும் நம்ம ஹீரோ பார்த்தா வென் பண்றவங்களுக்கு 1 வருஷத்துக்கு மாஜி காட்டா ஃப்ரீ. அது யாரு ஃபைனல் ரவுண்ட்ஸ்க்கு வாரீங்களா அவங்க ஆரா கூடயும் ஏன் கூடயும் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு மாறிட்டோ சொல்றான். டான்டாடாவே அப்படின்னு சொல்லி பஞ்ச் பண்றாங்க. அவங்க மூஞ்சி திருப்பிட்டா அவுட். இது டிபாச்சரி இல்ல டி பஞ்சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பஞ்ச் பண்ணும்போது நம்ம அந்த பக்கம் திரும்பிட்டா தோத்துருவோம். இப்போ புரிஞ்சுதான் மாறிட்டோ கேட்க போய் இது அவ்வளவு சிம்பிள் இல்லைங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஓ தலையை திருப்ப கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மாறிட்டோ சொல்லப்போ ஓகே புரிஞ்சது நம்ம ஹீரோ சொல்றான். மாறிட்டோ சக்சஸர் ஆகணும்னு நினைக்கிற சாபஷிரி மாறிட்டோக்கு நம்ம ஹீரோவை தான் கொடுத்துருக்குன்றதுனால நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் அடிக்கணும்னு சொல்லி சாபஷிரி நினைக்கிறான். அந்த கமாண்டர் ஓட் ஆகும். சாபஷிரியும் மட்டும் தான் இப்ப கடைசி ஆளா இருக்காங்க. செமிஃபைனல்ஸா நீங்க ஆரா கூட தான் ஃபைட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி போடுறாங்க. சரி என் கூட மெர்ச்சாவுப்பா நம்ம ஹீரோ சொல்லப்போ உன் கூட மெர்ச்சாகணுங்கிறது தான் என்னோட அதிக ஆசையே. ஆனா என் பவரை பாரோ பண்ணி நீ ஜெயிச்சா அதுல என்னடா வீரோ இருக்கு அப்படின்னு சென்னியா சொல்லவோ அதெல்லாம் இப்ப யாரா கேட்டா நம்ம ஹீரோ கத்திட்டு இருந்தா நான் முதல்ல போறேன் கமாண்டர் ஓட்டோ போறான். ராக் பேப்பர் சிசர்ல யார் வின் பண்றாங்களா அவங்க தான் பஞ்ச் பண்ணணும். என் கதை முடிஞ்சது சென்யா ஹெல்ப் எடுப்பா நம்ம ஹீரோ சொன்னா. சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சென்யா சொல்றான். ஆகரேவும் அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றான். ராக் பேப்பர் சிசர்ல நான் தோத்துற கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு ஆரம்பிச்சா டிராப் ஆகுது. ரெண்டாவது நம்ம ஹீரோ தோத்து போயிட்டான். அந்த கமாண்டர் ஓட்டா பஞ்ச் பண்ண வரவும் சென்யா நம்ம ஹீரோட தலையை கெட்டியா புடிச்சுக்கிறான். சோ நம்ம ஹீரோட தலை அந்த பக்கமா திரும்பல. அவன் கொடுத்த போஸுக்கு ஓட்டோட கை வந்து உடஞ்சிருக்கு. எங்கப்பா கமாண்டரோட பஞ்ச் ஒரு காங்கிரீட்டையே உடைச்சிரும். இந்த ஆராவோட தலை கொஞ்சம் கூட அசைக்கலையே. அவன் ஸ்கல்லு காங்கிரீட்டோட ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி மத்த பசங்க பாக்குறாங்க. சோ வின்னர் நம்ம ஹீரோ தான் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா ஓட்டா வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணனே அப்படின்னு மாறிட்டோ சொல்றான். சாபஷிரி நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ண இதுதான் சான்ஸ் ஸ்டேஜுக்கு வரான். இன்னும் ஒரு அடி வாங்கினா நான் செத்துருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ராக் பேப்பர் சிசர்ல இப்ப நம்ம ஹீரோ ஜெயிச்சிருக்கான். நான் அவனை லைட்டா பஞ்ச் பண்ணி டிஸ்குவாலிஃபை ஆயிருந்தேன். அடுத்த ரவுண்ட் போக தேவையில்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா போய் லைட்டா டச் தான் பண்றான். நம்ம ஹீரோவோட கண்ணுல பொண்ணுங்க போறது தெரியுது. அவங்க ஸ்கர்ட் தூக்கவும் சாபஷிரி அதை திரும்பி பார்த்துட்டான். லைட்டா பஞ்ச் பண்ணதுக்கு அவன் தலை திரும்பிடுச்சா. இது ஒரு சைனீஸ் மார்ஷல் ஆர்ட் மாஸ்டரோட டெக்னிக். ஸ்லோவா பஞ்ச் பண்ணும்போது மொத்த எனர்ஜியை ஒரே இடத்துல செலுத்துறது ஆராதா வின்னர் அப்படின்னு ஹாக்ரே சொல்றான். ஃபைனல் மேட்ச் உனக்கும் எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி இப்ப மாறிட்டோ நம்ம ஹீரோ கூட விளையாட வரான். நான் இப்போ செம எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சென்யா சொல்றான். வாயமோடு அப்படின்னு நம்ம ஹீரோ சென்யாவை சொன்னா என்ன பார்த்து வாயமோடுன்னு சொல்றது தெரியும் எவனுக்கும் இல்ல அப்படின்னு மாறிட்டோ இப்போ செம எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான். இன்னைக்கு நான் சாக போற நாள் நம்ம ஹீரோ நினைச்சா உன்னோட பஞ்ச்ல அந்த ஹாங்கி ஃப்ளோ ஆனது எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி மாறிட்டோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். ராக் பேப்பர் சிசர்க்கே வந்து மாறிட்டோ செம எக்ஸைட்மெண்டா கையை கொண்டு போனா நம்ம ஹீரோக்கு வயிறு கலக்கவும் டக்கு நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் ஓடுறான். கமாண்டர் ஓட்டோ பாத்ரூம் குள்ள மயங்கி போய் விழுந்து கிடக்குறான். அவனை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க. ஓட்டோ விழுந்து கிடந்த இடத்துல இந்த மீனட்டா காயோட பேண்ட் கிடந்துச்சு அப்படின்னு
இன்னொருத்த காமிக்கிறான். மீனட்டோக்காய் தான் அதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லி ஷாபிஷிரி கேட்கவும், சீப்பான விஷயத்த அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க, உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணாத அப்படின்னு சொல்லி மாரிட்டோ சொல்றான். மாரிட்டோ இவ்வளவு டென்ஷன் ஆகி நான் பார்த்ததுலயே நம்ம ஹீரோ கேட்கவும், கமாண்டர் ஓட்டோவும் மாரிட்டோவும் தான் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட். பட் அதே நேரத்துல அந்த ஹோங்கி சிட்டில இருக்கிற யாருமே இந்த மாதிரி முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது. சோ எதிரியான கெனிச்சிரோ நியாயமா தான் ஃபைட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி மாரிட்டோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க ரெஸ்டாரண்ட்ல மாஹரோ உட்காந்துருக்கா. உனக்கு வெல்கம் பார்ட்டி வச்சாங்கன்னு கிளி போட்டேன் அப்படின்னு மாஹரோ சொல்லவும், ஆமா எனக்கு ஃபைட் பண்றதுல எல்லாம் விருப்பம் இல்லப்பா, நான் சுகுமால இருந்து வெளியே வந்துடலாம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னா, பலார்னவா சவுட்லயே ஒன்று விட்டுட்டு எங்க அண்ணனோட சக்சஸரா நீ தான் வருவ, சுகுமோ கேங்க நீ தான் அடுத்து லீட் பண்ணணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு வழக்கம் போல நம்ம ஹீரோ வந்து ஏமாத்திட்டு போற. அவளோட அண்ணனுக்கு நம்ம ஹீரோவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நம்ம ஹீரோவை லீடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு அவளோட அண்ணனுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஃபைட் வந்துச்சுன்னா அவளோட அண்ணன் நம்ம ஹீரோவை வெறுத்துருவான். அதுக்கப்புறம் என் அண்ணனுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ பிளான போட்டிருக்கா. பட் அவ சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நான் ஸ்ட்ராங் ஆகி அதோட லீடரா மாறணும், சென்யா நம்ம மெர்ச் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபைனலி ஒரு வழியா நம்ம மெர்ச் ஆகணும், நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சியா, அது போதும் அப்படின்னு சொல்லி சென்யா ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். என்னது அந்த பொண்ணு கூட என் பையன் மெர்ச் ஆக போறான்னு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ளூட்டை இவங்க ரெண்டு பேரும் ஒரே ராகத்துல வாசிக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது முக்கியமா நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம மெர்ச் ஆகணும்னா நம்ம மைண்ட் அண்ட் பாடி ஒரே மாதிரி திங்க் பண்ணணும் அப்படின்னு சென்யா சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிம்பிள் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் கலரா மாறி இருக்கு. ஆமா நீ ஏன் கூட மெர்ச் ஆகணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லா பசங்களுக்குமே ஒரு விஷயத்து கூட ஒன்றி இருக்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படின்னு சென்யா சும்மா சமாளிக்கிறான். ஓட்டாவா பாத்ரூம்ல அடிச்சு போட்டது மீனட்டோக்காய் தான் அப்படிங்கிறதுனால என்ன ஃபர்ஸ்ட் இயர் பசங்களா பயந்து ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி மீனட்டோக்காய் கேட்கவும், தனியா இருக்கிறவன குரூப்பா சேர்ந்து அடிக்கிற கோல இல்லடா நாங்க அப்படின்னு சொல்லி சாபிச்சிரி சொல்லவும், நீ என்ன சொல்றன்னு மீனட்டோக்காய் ஆளு கேட்கிறான். ரைட்டா அவங்க ரெண்டு பேரும் தலையில தட்டிட்டு சாபிச்சிரி அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்படி என்ஜி பாய்ஸ் ஆளுங்க இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுருந்தாங்க. என்ஜி பாய்ஸ் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காங்க அண்ட் லீடர் ஷீனோ தான் இதுக்கு காரணம். பிடி பீரியட்ல பார்ட்னர்ஷிப் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுங்க டீச்சர் சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஒன்னா ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாட்டக்காரா கூப்பிடுறான். சின்ன வயசுல நம்ம எப்பவும் இப்படிதான் எக்ஸசைஸ் பண்ணுவோம்னு சொல்லவும், நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இருந்தாலும் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். மாஹரோ சொன்னாங்கிறதுக்காக எதுக்கு நீ சுகுமோல ஜாயின் பண்ணாவா, அப்படி என்னதான் உனக்கு தாரன்னு சொன்னான்னு கேட்கவும், என்னவா அடுத்து சுகுமோ லீடராக சொல்லியிருக்கான்னு சொல்லவும், என்னது அப்படின்னு சொல்லி மாட்டுக்காரா ஷாக் ஆகும். அந்த என்ஜி பாய்ஸ் இந்த ரெண்டு பேரையும் அடிச்சு ஃபேண்ட கலட்டி மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. சுகுமா ஆளுங்க தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு சுகுமா ஆளுங்களை போய் இவங்க அடிக்கிறதுக்காக போறாங்க. என்ஜி பாய்ஸ் எல்லாத்தையும் ஓரமா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க ஆளுங்களை என்ன தைரியம் இருந்தா ஃபேண்ட கழட்டி விட்டுருப்பீங்கன்னு கேட்கவும், எங்கேயும் ஒண்ணுல ஒட்டு துணி இல்லாம அனுப்பி விட்டுருக்காங்க. அடுத்தது உன்னோட சாவுதான் அப்படின்னு சொல்லி மாரிட்டோவோட போட்டோ மேல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்து மாரிட்டோ செம டென்ஷன் ஆகுறான். அடிப்பட்ட எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம் கெனிக்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா மாரிட்டோ ஸ்ட்ரைட்டா மீனட்டோக்காய் இடத்துக்கே வந்துருந்தான். கெனிச்சிரோ வெளியே வா, நம்ம இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மாரிட்டோ கூப்பிடுப்பான். அவனும் வெளியே வரான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. போட்டோவை பாத்ரூம்குள்ள அடிச்சு போட்டதும் சரி, மீனட்டோக்காய் ஆளுங்க ஃபேண்ட உருவி போட்டதும் சரி, எல்லாமே அந்த என்ஜி பாய்ஸ் தான். பேக்ரவுண்ட்ல அவனுங்க வேலை பார்த்துட்டு ரெண்டு டீம் மேலேயும் பழிய போட்டு ரெண்டு டீமுக்குள்ளேயும் ஃபைட்டை ஏற்படுத்தி விட்றாங்க. பட் அந்த லீடர் ஷீண்டோ ஏன் இதை பண்ணணும், என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.